உண்மைக்கும் நிறைய வந்து ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதுல இருந்து அவங்க கடைசியில அவங்க டெடியூஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதெல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. லைஃப்ல வந்து இத்தனை எல்லாம் இருக்குது, ஹார்ட்ஷிப்ஸ்ங்கிறத புரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது கிரியேட்டிவிட்டி. ஏர்லி அடல்ட்ஹுட்ல வந்து ஏகப்பட்ட கிரியேட்டிவிட்டி இருக்கும். இந்த ஏஜ்ல எல்லாரையும் கொண்டு வரலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் இன்வென்டட் தி போனோகிராஃப். அடுத்தது இந்த ஏஜ்ல தான் வந்து மொசார்ட் கம்போஸ் த மேரேஜ் ஆஃப் ஃபிகாரோ. இந்த மேரேஜ் ஆஃப் ஃபிகாரோங்கிறது வந்து ஒரு 2-3 செஞ்சுரிக்கு முன்னால ஒரு பெரிய ஓப்பரா. அப்பெல்லாம் டிராமா ஓப்பரா அதுதான் இப்ப ரொம்ப ஃபேமஸ். அதுல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதை எழுதியிருக்காங்க. அடுத்தது ஆண்டர்சன், ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஃபேரி டேல்ஸ். அதெல்லாம் வந்து இங்கிலீஷ். நான் அதனாலதான் கூட உடனே இன்சர்ட் பண்ணேன். ரவீந்திரநாத் தாகூர் எக்ஸல் பெங்காலி லிட்ரேச்சர் அவருடைய 30 வயசுக்குள்ளார இன்னும் யாரெல்லாம் கொண்டு வரலாம்? பாரதியாரை கொண்டு வரலாம், இன்னும் இப்படி கொண்டு வரலாம் நம்ம இந்தியன் வியூல பாக்கணும்னா. அடுத்தது அதை எதுக்கு அவங்க சொல்ல வராங்கன்னா, பீக் வந்து அடல்ட்ஹுட்ல வந்துட்டு மெதுவா அப்புறம் பின்னால டிக்ளைன் ஆகுது. அதனால இந்த சமயத்துல எதை செஞ்சாலும் அவங்க எல்லாம் பெஸ்டா செய்யறதுக்கும் அவங்களுடைய பீக் பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்குமான ஏஜ் இந்த ஏஜ். However, qualifying any conclusion about age and creative accomplishments are 3 விஷயங்கள். ஒன்னு, the magnitude of the decline in productivity. நம்ம அவங்க contrasts across creative domains. அப்புறம் individual differences in lifetime output. இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சிமண்டன் கொண்டு வர்றாரு. இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு முன்னால நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 4 அப்ரோச்சஸ் சொல்றாங்க. 4 அப்ரோச்சஸ் அடுத்த ஸ்லைட்ல. 4 approaches to adulthood psychosocial development. அது வந்து புக்ல வந்து நீங்க ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா கசாமுசான்னு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஆர்டர் அவங்க கொடுத்திருக்கிறது கொஞ்சம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும். நமக்கு இந்த டெவலப்மெண்டல் சைக்காலஜில புஸ்தகத்துல என்ன சொல்றாங்கன்றதுக்கு முன்னாலே அந்த டெபினிஷன்ஸ் அந்த ஸ்கீமாஸ மேல போட்டுறாங்க. கோடு போட்டு 2 கோடு போட்டு அது வந்து இனிமே கீழே வரப்போகுது அப்படிங்கிறதுதான். சோ இந்த நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடல்ல மேல போடுறாங்க, அப்புறம் கீழே போடுறாங்க, அப்புறம் திரும்பி இன்னும் கீழே போடுறாங்க. அது என்னன்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு அதை அப்படியே குரூப் வைஸா பிரிச்சிருக்கிறேன். ஸோ இஃப் யூ ரீட் திஸ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. 4 approaches to adult psychosocial development. அதுல 1 நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடல். இந்த நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடல் வந்து பொதுவா வந்து ஒரு இண்டிவிஜுவல் அவங்க வந்து கிராஜுவலா as they grow towards maturity and stability அவங்களுக்கு வர்ற பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் நேரடியா நார்மலா ஜெனரல் ட்ரெண்ட்ஸ் ஆன் மைல்ஸ்டோன்ஸ். இதுதான் நார்மேட்டிவ் ஸ்டேஜ். நார்மலா அவங்க ஃபேஸ் பண்ற காரியங்கள்ல இருந்து அவங்க அச்சீவ் பண்றது, இவ்வளவுதான் நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடல். இது அந்த சமயத்துல அவங்க எப்படி அவங்களோட இமோஷனல் சேஞ்சஸை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி அவங்க சோஷியலி பிஹேவ் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் கொண்டு வர்றது நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடல். 2வது டைமிங் ஆஃப் இவென்ட்ஸ் மாடல். அது என்னன்னா காலம்தான் நமக்கு டிரைவர் மாதிரி. அதாவது நமக்கு சில விஷயங்கள் கையில கை கூடிரும். டைமிங் அடுத்த ஸ்லைட்ல இருக்குது. சில விஷயங்கள் நமக்கு கை கூடாமல் இருக்கும். அதாவது ஆன் டைம்ல நமக்கு வேணுங்கிற காரியம் கிளிக் ஆச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில நம்ம பெரிய எல்லைகளை அடைவோம். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இதை வந்து எப்படி நான் நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடலுக்குள்ளார இதெல்லாம் கொண்டு வந்தேன்னாக்க முதல்ல டெஃபினிஷனை சொல்லிடுறேன். இங்கே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும் இந்த ஸ்லைடு. 4 என்ன விஷயங்கள்னு சொல்லிடுறேன். அதுதான் வந்து 1 நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடல். 2வது டைமிங். எந்த டைம்ல நமக்கு கிடைக்குதோ, அதாவது நமக்கு நினைச்சது கிளிக் ஆயிட்டா நம்ம வந்து அப்படியே மேல வந்துருவோம். நமக்குன்னு தனியா நம்முடைய பழக்க வழக்கங்களே மாறி இருக்கும். நம்ம வந்து ஃபுல்ஃபில்மெண்டே வேறையா இருக்கும். 3வது ட்ரெய்ட்ஸ் மாடல். ட்ரெய்ட்ஸ் மாடல்ங்கிறது தன்னுடைய சொந்த டெவலப்மெண்ட், தன்னுடைய எமோஷன்ஸ், தன்னுடைய தாட்ஸ், தன்னுடைய பிஹேவியர்ஸ், முன்னால வரக்கூடிய காரியங்களை முன்ன வைக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற கான்பிடன்ஸ், அதனால ஷேப் ஆகுற அவங்களுடைய லைஃப். 4வது டைப்பாலஜிக்கல் மாடல். இப்போ வந்து அவங்க இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா, நியூரோட்டிஸ்டா, அதன்படி இதை மாத்த வேண்டாம். இது இந்த ஸ்லைடே இருக்கட்டும், ஜஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டேன் இந்த 4 மாடலுக்கும். இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் மாடலை அவங்க நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடலை சொல்றாங்க. நான் as discussed earlier, அது வந்து நான் நார்மேட்டிவ் ஸ்டேஜ் மாடல் வந்து சாதாரண அவங்களுடைய லைஃப் டைம்ல மைல்ஸ்டோன்ஸ். இதுல வந்து இங்க வந்து ஒரு இதுலயும் ஒரு ஸ்பெஷாலிட்டியை கொண்டு வந்து ஒருத்தரை கொண்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளோ அல்லது ஒரு ஸ்பெஷாலிட்டியோ கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் அவங்க அப்படியே அதை இந்த 4 ஸ்டேஜை எடுத்துட்டு போறாங்க. அதுல இங்க எரிக்சனோட இன்டிமெசி வர்சஸ் ஐசோலேஷனை உள்ள கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துட்டு இந்த காலத்துல அவங்க கமிட்மெண்ட்ஸை மேக் பண்றது அல்லது அவங்களுக்கு அவங்களை யாரும் நம்பாம போற ஸ்டேஜ்ல அல்லது அவங்களுக்கு ஒரு இன்டிமெசி கிடைக்காம போற ஸ்டேஜ்ல ஒரு ஐசோலேஷன் அல்லது செல்ஃப் அப்சார்ப்ஷனுக்கு போறதுக்கு காரணம்
இந்த இது காரணமாகிறது. இந்த ஏஜ் இது வந்து நார்மேட்டிவ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல அவங்க ஃபேஸ் பண்ற விஷயம், அதனாலே அவங்க அதுல இருந்து வெளியே வரவோ நல்லா சக்சஸ்ஃபுல்லா வரவோ அல்லது அவங்க கொஞ்சம் பின்னால தள்ளவோ காரணம். இவங்க சொல்ற இன்டிமசிங்கிறது செக்ஷுவல் இன்டிமசி மட்டும் இல்ல. அதனாலதான் அவர் முடிக்கையில கேபிட்டல் ஐ தான் போடுறாரு. இன்டிமசி அது ஒரு காரணம் சொல்றாரு. நான் போடுற அந்த இன்டிமசிக்கான கேபிட்டல் ஐ எதுக்காகன்னா, இன் ஆல் ஏரியாஸ் அவங்களுடைய நாட் ஒன்லி செக்ஷுவல் என்கவுண்டர், அவங்களுடைய கேஷுவல் என்கவுண்டர்ஸ்லயும் அவங்க ஃபேஸ் பண்றதுல அவங்கள ஒரு நியர்னஸோட யார் கருதுனாலும் அதை அவங்க பெருசா நினைக்கிறாங்க. அதுக்கான சாக்ரிஃபைசஸ் எவ்வளவு வேணா பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எல்லா காரியங்கள காம்ப்ரமைஸ்க்கு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. பிகாஸ் அந்த ஏஜ்ல அவங்க they develop an ethical sense inside them and that is a mark of an adult. எரிக்சன் சொல்றாரு. அதனாலதான் வந்து it's something beyond mere sexuality முடிக்கிறாரு எரிக்சன் சொல்லையில. அப்போ இந்த நார்மேட்டிவ் ஸ்டேட் மாடல்ல அவங்களுக்கு அந்த virtue of love, அதாவது ஒரு மியூச்சுவல் டிவோஷன் பிட்வீன் பார்ட்னர்ஸோ அல்லது யாரோ அவங்க இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கீழே வந்தவங்க அவங்களுக்கு வழித்தோன்றல்கள், அடுத்த ஸ்லைட் இன்னொரு ஸ்லைட் தள்ளி அவங்களுடைய வழித்தோன்றல்கள் அதுல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஜார்ஜ் வெய்லண்ட், இன்னொருத்தர் லெவின்சன். இந்த 2 பேரும் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஜார்ஜ் வெய்லண்ட்ங்கிறவர் அன்அக்செப்டபிள் ஃபீலிங்கை எப்படி டீல் பண்றாங்கன்றத ஒரு 4 லெவல்ல சொல்றாரு. அதாவது வாழ்க்கையில அன்அக்செப்டபிள் ஃபீலிங், அதாவது யாரோ தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை எப்படி ஒருவர் ஃபேஸ் பண்றாங்க, அது வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 4 கொண்டு போறாங்க. ஒன்னு சைக்காட்டிக் அப்படிங்கிறது லெவல் 1. அது என்னன்னாக்க ரொம்ப ரொம்ப சாதாரண பிரிமிட்டிவ், யாரோ ரொம்ப லோ லெவலா, எப்படின்னாக்க உடனே அதை வந்து டிஃபென்ஸா எடுத்து சண்டை போட்டு அன்அக்செப்டபிளா ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா அவங்க கிட்ட போய் கத்தி கதறி கூச்சல் போட்டு டிராமா பண்ணி அதெல்லாம் அந்த டினையல், அந்த எக்ஸாம்பிள் தான் அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க அது வந்து அவங்களுடைய அன்அக்செப்டபிள் ஃபீலிங்ஸை இப்படி வெளிப்படுத்துற வயசும் இந்த வயசு. 2வது இம்மெச்சூர்ன்றது லெவல் 2. இவது என்ன சொல்றாங்கன்னாக்க இதுல கொஞ்சம் வந்து அவங்க சைக்காட்டிக் லெவல்ல இல்லைனாலும் இன்னும் அவங்களுடைய டிஃபென்ஸை வந்து சைக்காட்டிக் டிஃபென்சஸ் அளவுக்கு இல்லைனாலும் அவங்க வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்படுத்துவாங்க. they act it out, expressing their unacceptable impulses through their own actions. எப்படியாவது அது எனக்கு அது பிடிக்கலங்கிறத புரிய வைக்கிறாங்க. அதுதான் அடுத்த ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் நியூரோட்டிக் ஸ்டேஜ் லெவல் 3. இது வந்து எப்படின்னாக்க அவங்க இன்னும் கொஞ்சம் இம்மெச்சூரை விட கொஞ்சம் பரவாயில்லை, ஆனா அதை அவங்க பர்சனலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து ரொம்ப உள்ள கொண்டு போயிட்டு அந்த அவங்களுடைய கோபத்தை வேறொன்று மேல காட்டிக்கிறது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது டிசோசியேஷன்னா அதாவது என்ன ரியாலிட்டியோ அதை விட்டே தூரமா விலகிக்கிறது, அல்லது வந்து அவங்களுடைய ரியாக்ஷன்ஸை வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ஒரு நியூரோட்டிக் பிஹேவியரா அன்அக்செப்டபிள் திங்ஸை வந்து அவங்க எப்படி அதை டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் இதெல்லாம் எப்படி அவங்க ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. 4வது மெச்சூர் லெவல். இதுதான் மோஸ்ட் அடாப்டிவ் அண்ட் ஹெல்த்தி டிஃபென்ஸ். இந்த 4ல இதுதான் குட் இமோஷனல் ரெகுலேஷனை காட்டுறது. இது வந்து இந்த ஆல்ட்ரூயிசம் எல்லாம் கொண்டு வரலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி சமயத்துல கான்சியஸா அவங்க வந்து தன்னுடைய எக்ஸ்பிரஷனை வெளியில கொண்டு வராம அதையே வந்து ஒரு ஹியூமரா மாத்துறது, அல்லது இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு மெச்சூர் லெவல்ல அணுகிறது. இந்த மாதிரி 4 விதமான அணுகுமுறைக்குள்ளார அவங்களை கிளாசிஃபை பண்றதுக்கு இந்த ஏஜ்ல இருந்து இப்படித்தான் அவங்களுடைய கேரக்டர் பில்டப் ஆகுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது டேனியல் லெவின்சன், அவர் அடுத்த தியரி இன்னொன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருனாக்க சீசன்ஸ் ஆஃப் லைஃப் தியரிங்கிறது அந்த தியரி. அடுத்த ஸ்லைட்ல சீசன்ஸ் ஆஃப் லைஃப் தியரி. இது என்னன்னாக்க வேற ஒண்ணும் இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா லைஃப் உடைய ஸ்ட்ரக்சர் வாழ்க்கையில வந்து அது மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றது. அதை சொல்லையில வந்து இயர்ஸ் ஆஃப் அபவுட் 25 இயர்ஸ்னு புக்ல இருக்கு. அது 5 இயர்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்படிதான் கொண்டு வராங்க. அதாவது 5 வருஷமா வாழ்க்கையை அவன் பிரிச்சு அவன் என்ன பண்றான்னாக்க அந்தந்த ஃபேஸ்குள்ளார அவங்க நுழையும் பொழுது அதுல இருந்து அவங்க அக்கம்ப்ளிஷ் ஆகி வர்றாங்க. அந்த பீரியடே அவர் சொல்றாரு லைஃப் ஸ்ட்ரக்சர் பீரியட். சொல்லையில நான் அதை வந்து இதுல இருந்து எடுத்து போட்டிருக்கேன், நெட்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன். அது அடுத்த ஸ்லைட்ல இருக்குது. ஏர்லி அடல்ட் டிரான்சிஷன்ங்கிறது ஒரு ஏஜ், அப்புறம் என்ட்ரிங் இன்டு அடல்ட் வேர்ல்டுங்கிறது, அடுத்தது ஏஜ் 30 அது ரியல் டிரான்சிஷன், அடுத்தது செட்டிலிங் டவுன், அப்புறம் மிட் லைஃப் டிரான்சிஷன். இதெல்லாம் அவங்க வந்து வேற வேற
ஸ்டேஜ் 5 வருஷத்துல வந்து ஒரு மனுஷன் வந்து இந்த டிரான்சிஷனுக்குள்ளாரெல்லாம் போறான். இண்டிவிஜுவல்ஸ் லீவ் அடலசன்ஸ் ஃபர்ஸ்ட், ஏர்லி அடல்ட் டிரான்சிஷன். அடுத்தது கான்கிரீட் டெசிஷன்ஸ் மேக்கிங் பண்றது, வேலையா அல்லது வாழ்க்கையா எதா இருந்தாலும். அடுத்து 30 வயசுல வந்து இதெல்லாம் வந்து எல்லாம் ஆவரேஜா தான் போடுறாங்க. ஏஜ் 30ல வந்து பொட்டன்ஷியல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க, சின்னதோ பெருசோ. அடுத்து கொஞ்சம் செட்டில் டவுன் ஆக பாக்குறாங்க 33 to 40. அப்புறம் மிட் லைஃப் டிரான்சிஷன், அதுல வந்து ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா அல்லது தன்னுடைய லைஃபை மாத்திக்க இன்னொரு 2 கொண்டு போறாரு பின்னால, மிடில் அடல்ட்ஹுட், லேட் அடல்ட்ஹுட். வேற ஒண்ணும் இல்ல, வயசு போனதுக்கு பிறகு அவங்க எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றாங்க தன்னுடைய லைஃப் டிசிஷனை, ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறாங்கிறது அவர் கொண்டு போறது. அப்போ அது வந்து அவர் சொல்லும் போது இந்த எப்படி 5 இயர்ஸ் அவன் வந்து இந்த மாதிரி லைஃப்ல வந்து ஒரு பெரிய டிரான்சிஷனுக்குள்ளார போறான்றது. அடுத்து வந்து அதுல சொல்லையிலே தேர்ட் ட்ரீம் அவங்க சொல்றாரு. அவன் வந்து அவனுடைய ஃபியூச்சர் வந்து அவன் என்ன எதிர்பார்த்தானோ அதுக்கான ஸ்ட்ரைவ் பண்றது, ஸ்ட்ரைவிங் ஹார்ட் டியூரிங் திஸ் பீரியட் ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபார் டிரான்சிஷன். இதுக்கு தான் அவங்க திருப்பி அவங்களுடைய கனவா இருக்குது, அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகணுங்கிறது தான் அவங்களுடைய ஆஸ்பிரேஷனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நிறைய பேர் வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க லெவின்சன்ஸ். ஏன்னா அவன் மேனை மட்டும்தான் யோசிச்சான், விமனை யோசிக்கல அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்து ஏன்னா அவங்களுடைய லைஃப்ல இதே மாதிரி 5-8 இயர்ஸ்ல வந்து அப்படி கரெக்டா கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது. அடுத்து வந்து இதுல வந்து சோசியல் அண்ட் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பெருசா இன்க்ளூட் பண்ணல அப்படிங்கிறது. அடுத்தது டைமிங் ஆஃப் ஈவென்ட்ஸ் மாடல். நான் வந்து இந்த 4 மாடலுமே புக்ல வந்து மாத்தி இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்துட்டேன் மேல. அடுத்து டைமிங் ஆஃப் ஈவென்ட்ஸ் மாடல். இதுல வந்து ஒரு சோசியல் கிளாக்னு ஒண்ணு சொல்றாரு. இதுல வந்து சோசியல் கிளாக்னா என்னன்னாக்க வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம், அதாவது முக்கியமான ஈவென்ட்ஸை பேஸ் பண்ணியும் இருக்குது. அதாவது ஒரு கல்யாணம், பேரண்ட்ஹுட் அல்லது ஒரு ஜாப், ஒரு ரிட்டையர்மெண்ட், அது உங்க வாழ்க்கையை இங்க அங்க திருப்பும் பொழுது, அந்த டைமிங் வரும் பொழுது, அந்த வாழ்க்கையில நீங்க போய் செட்டில் ஆகும் பொழுது அதனால உங்க லைஃப்ல பெரிய சேஞ்சஸ் வருது. ஸோ டைமிங் ஆஃப் ஈவென்ட்ஸும் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். அதை சொல்லும் பொழுதே சொல்லிட்டு நார்மேட்டிவ், அது வந்து அந்த 2 லைனுக்குள்ள இருக்கு அந்த சோசியல் கிளாக். இது அப்புறம் நார்மேட்டிவ் லைஃப் இவெண்ட்ஸ், லைஃப்ல நடக்கிற கல்யாணம், பேரண்ட்ஹுட், கிராண்ட் பேரண்ட்ஹுட், ரிட்டையர்மெண்ட், இதெல்லாம் ஆன் டைம்ல நடந்தா, அந்தந்த காலத்துல நடக்கும் பொழுது வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கு. ஆஃப் டைம்ல இருக்கும் பொழுது அது நார்மேட்டிவ் அப்படியா இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. அதனாலதான் கிரைசிஸ் அவன் ஃபேஸ் பண்ணும் பொழுது அவன் லைஃபே சேஞ்ச் ஆகுறது, அதுல வர்ற ஸ்ட்ரெஸ்னால அவனுடைய வாழ்க்கை மாறுறது. இதெல்லாம் ஜெனரலைஸ் பண்ணி 4 ஸ்டேஜஸா கொண்டு வந்து இத கட்டாயம் கேக்குறாங்க. இந்த 4 மாடல்ஸ கேக்குறாங்க, அதனால நம்ம படிக்கத்தான் வேண்டி இருக்குது. 3வது ட்ரெய்ட் மாடல். ட்ரெய்ட் மாடல்ல நீங்க அந்த ஓஷனை கொண்டு வந்துக்கணும். நேத்தி இவரு அன்பரசு கூட ஷேர் பண்ணாரு. ஓப்பன்னஸ், கான்சென்ஷியஸ்னஸ், அப்புறம் எக்ஸ்ட்ராவர்ஷன், எக்ரியபிள்னஸ் அண்ட் நியூரோட்டிசிசம். இந்த 4லயும் அந்த 5 ஃபேக்டர் மாடல் அதை கொண்டு வந்துட்டாங்க. அதுல வந்து அவன் அதுக்கேற்ற மாதிரி அந்த நியூரோட்டிசிசம்னா அவனுக்கு இருக்கிற அவன் ஆங்ஷியஸா இருப்பான், இரிட்டபிளா இருப்பான், டெம்பரமெண்டலா இருப்பான், மூடியா இருப்பான். அப்படி ஒவ்வொன்றிலையும் ஒரு 4-5 கேரக்டர்ஸை சொல்லி இப்படி அவன் லைஃப்ல அவன் மாறுறான் அப்படின்னு அந்த ட்ரெய்ட் மாடல்ஸ். வாழ்க்கைய வந்து எப்படி ஜனங்கள் எந்தெந்த மாடலுக்குள்ளார ஃபிட் ஆயிக்கிறாங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. அடுத்தது டைப்பாலஜிக்கல் மாடல். டைப்பாலஜிக்கல் மாடல் வந்து 3ஆ கொண்டு வராங்க. மேனுடைய பர்சனாலிட்டி டைப்பா 3 ஆக்கிடுறாங்க. டிப்பிக்கலா இப்படித்தான் பிஹேவ் பண்றாங்க. அது டைப்பாலஜிக்கல். யாரு நம்ம டிப்பிக்கலா இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்றோம்ல, அதை வச்சுதான். அதாவது ஒரு மனுஷன் இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட், டிப்பிக்கலி அவன் எப்படி இருக்கிறான் அதை வச்சு சொல்றது. அப்படி பார்த்தா இங்க அவங்க 3 பர்சனாலிட்டி டைப் சொல்றாங்க. அடுத்த ஸ்லைட்ல ரெசிலியன்ஸ் டைப், அண்டர் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் ஓவர் கண்ட்ரோலர்ஸ், இது 3 தான் அவங்க சொல்றது. இந்த ரெசிலியன்ஸ்ங்கிறது வந்து அவங்க ஹை லெவல் ஆஃப் ஈகோ கண்ட்ரோல். அடுத்த ஸ்லைட்ல இருக்குது. அண்ட் ஈகோ ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ்னாவே என்ன? கமிங் பேக். என்ன பிரச்சனை என்ன இதா இருந்தாலும் பழையபடி அவங்க எழுந்து நிமிர்ந்து நின்றுடுறது. அப்போ இவங்க என்ன இதுல வந்து இவங்க ஹை லெவல் ஆஃப் ஈகோ கண்ட்ரோல் இவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து 2வது ஓவர் கண்ட்ரோல், அண்டர் கண்ட்ரோலர்ஸ். அண்டர் கண்ட்ரோலர்ஸ் வந்து லோ லெவல் ஆஃப் ஈகோ கண்ட்ரோல் இருக்கும், ஈகோ ரெசிலியன்ஸ் இருக்கும். அதனால என்ன ஆகும்னாக்க இமோஷனல் ரெகுலேஷன் ஒழுங்கா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்டர் கண்ட்ரோல் பீப்புள் வந்து வாழ்க்கையில ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருந்தாலும் அவங்க ரொம்ப ஸ்டபர்னா இருப்பாங்க, அக்ரெஷனை காட்டுவாங்க, ரிஸ்கி பிஹேவியர்ஸை காட்டுவாங்க. ஓவர் கண்ட்ரோல்னு பார்த்தா ஹை லெவல் ஆஃப் ஈகோ கண்ட்ரோல் பட் லோ லெவல் ஆஃப் ஈகோ ரெசிலியன்ஸ். இவங்களுக்கு வந்து என்னன்னாக்க ஈகோவை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், ஆனா கமிங் பேக் ஃப்ரம் தியர் ப்ராப்ளம்ஸ்
they find it very difficult. அதாவது கிரிட்டிக்கலா இருப்பாங்க, தங்களை பற்றி ரொம்ப கிரிட்டிக்கலா தங்களையே திட்டிக்குவாங்க. காரணம் என்னன்னா அந்த ஈகோ கண்ட்ரோல் இருக்கிறதுனால. ஆனா கம்மிங் பேக், அதாவது அதுல இருந்து வெளியே வர முடியாம ஒரு ஷை டைப்பா மாறிடுறாங்க, குவைட் டைப்பா மாறிடுறாங்க. அவங்க ஆங்ஷியஸ்னஸ் அவங்க கிட்ட ரொம்ப இருக்க ஆரம்பிக்குது. அடுத்து ஒரு வாழ்க்கையில பர்ஃபெக்ஷனிஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரியே அதுலயே கண்ணோக்கமா இருந்து எரிச்சல் படுவாங்க ரொம்ப. அந்த மாதிரி ஒரு சீக்கிரமா டிப்ரெஷனுக்கு போயிருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓவர் கண்ட்ரோலர்ஸ். இந்த 3 டைப்ஸ் அவங்க டைப்பலாஜிக்கல் மாடல்னு கொண்டு வர்றாங்க. தட் இஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லெசன் 11. 12க்கு போயிடலாமா? சீக்கிரமா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு.